தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட 4 மொழிகளில் 40,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி 4 முறை தேசிய விருதுகளையும் எண்ணற்ற மாநில அரசின் விருதுகளையும் வாங்கி குவித்த தென்றல் இசை பாடகி தேன்குரல் தேவகி ஜானகி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி நெஞ்சத்தை வாட்டுகின்றது. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே என்று நினைவில் நின்ற நெஞ்சில் ஒரு ராகம் தந்து விட்டாரே நீங்காத சோகம். வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர என்று என் மெட்டுக்கு மெருகேற்றியவர், பாட்டுக்கு அமுதூட்டியவர். சந்தன காற்றாம், சங்கதி ஊற்றாம், சங்கீத குயிலாம். என்னுடைய சம்சாரம் சங்கீதம் படத்திலே என் மகன் சிலம்பரசனுக்காக ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார், ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்று பாட்டு படித்தாயே, முத்திரை பதித்தாயே, இன்று நீங்காத நித்திரைக்கு சென்று விட்டாயே என்று என்னுடைய நெஞ்சம் நீங்காத சோகத்தை கொண்டு விட்டது. அம்மையாரை இழந்து வாடும் அவரது இல்லத்தாருக்கும், இந்திய கலை உலகத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், நேயர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மையாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட நடிகர், இசையமைப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. ராஜேந்தர். இசை கலைவாணி அம்மா ஜானகி அம்மா அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தையே அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது என்ன மாதிரி பாடகர்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்றது, ஒவ்வொரு ரெக்கார்டிங் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை லாங்குவேஜஸ் அவங்க கூட கிட்டத்தட்ட 1000+ சாங்ஸு பாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த அம்மா கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டு, சிங்கர்ஸு அவங்க கூட பழகிற விதம், சமீபத்தில் நான் மீட் பண்ணும்போது அவங்க காட்டின அன்பு மறக்க முடியாதது. சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் பாடிய ஒரு பெருமை ஜானகம்மா தான் ஈடு. அம்மா இல்லைன்றது தாங்க முடியாத ஒரு இது. அவங்க ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறது தவிர நம்ம என்ன செய்ய முடியும்? பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உலக கம்போசர்கள், மிகவும் மாமேதைகள், அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் துக்கமானதாக இருந்திருக்கிறது என்பதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. நான் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வாத்தியத்தையும் எவ்வளவு அக்கறையோடு சேர்ந்து அதில் விடாப்பிடியாக நான் நினைப்பதை வரவழைப்பேனோ, அதே போல அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை அவர்களும் விடாப்பிடியாக என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலான கடின உழைப்பை உடையவர்கள் அவர்கள். அதற்கு மேல் என்றே சொல்லலாம். சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்குகளை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.